தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை வெல்லப் போவது யார்? ஒருபுறம் திமுக கூட்டணியோடும் இன்னொரு புறம் அதிமுக கூட்டணியோடும் பயணிக்கிறாங்க. இன்னொரு புறம் புதியதாக நான் தான் தமிழ்நாட்டினுடைய அடுத்த முதல்வர் என்று தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வந்திருக்காரு. அவரும் யாரெல்லாம் கூட்டணிக்கு வராங்களோ வாங்க அப்படின்னு கூட்டணிக்கு கூப்பிட்டு இருக்காரு. ஆனால் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கு. அந்த வகையில் நாம் தமிழர் கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலையும் தனித்து களமாடுகிறது. இந்திய அரசியல்ல ஒரு கட்சி ஒவ்வொரு தேர்தலையும் வளர்ச்சி அடைந்து ஒரு தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உருவாயிருக்கு அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி தான். அந்த வகையில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் 2016 கடலூர்ல போட்டியிட்டார். அப்போ அது என்ன சொன்னார்னா, பாதிக்கப்படக்கூடிய மக்களினுடைய பக்கத்துல தான் நம்ம நிக்கணும். எப்போதெல்லாம் மழை வெள்ளம் வருகிறதோ அப்போதெல்லாம் கடலூர் மாவட்டம் பெரிய அளவுல பாதிப்புக்குள்ளாகுது. அது மட்டும் இல்லாம அது ஒரு விவசாய கிராமம். அந்த கடலூர்ல போட்டியிடுவது தான் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு அந்த தொகுதியில போட்டியிட்டார். 2021 திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில சீமான் அவர்கள் போட்டியிட்டார். நீங்க கேட்கலாம், அப்ப கடலூர் மாவட்டம் இந்த முறை பாதிப்புக்கு அதிகமாக உள்ளாச்சுன்னு சொன்னீங்க, இந்த முறை திருவொற்றியூர்ல போட்டியிடுறாருன்னு கேட்கலாம். திருவொற்றியூரும் நிறைய தொழிற்சாலைகளால மிகப்பெரிய அளவுல பாதிப்புக்கு உள்ளாயிட்டே இருக்கு. அது ஒரு கடலோர கிராமங்கள் அதிகமாக நிறைந்த பகுதி, மீனவர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதிகளை தொடர்ச்சியாக மீனவர்களுக்கு எதிராக நிறைய தொழிற்சாலைகள் அங்கே வந்துகிட்டே இருக்கு. கடலினுடைய சுற்றுச்சூழலும் பாதிக்கப்பட்டு இருக்கு. அந்த வகையில சீமான் அவர்கள் 2021 திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் போது எல்லாருமே எதிர்பார்த்தாங்க இந்த முறை சீமான் அவர்கள் நிச்சயமாக வெல்வார் அப்படின்னு. ஆனால் திமுக கூட்டணி கட்சி தான் அங்கே வென்றது. திமுகவினுடைய வேட்பாளர் தான் அங்கே வெற்றி பெற்றார். 2வது இடம் சீமான் வருவாரா அப்படின்னு கேட்கும்போது 3ஆம் இடத்துல சீமான் வந்தார். அப்போ அதிமுக கூட்டணியுள்ளவர் போட்டியிடும் போது கிட்டத்தட்ட 50,500 வாக்குகள் பெறுது. ஆனால் சீமான் அவர்கள் 3ஆம் இடம் 48,500 வாக்குகள் சம்திங் பெறுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 48,000 சொச்ச வாக்குகளும் ₹1 பணம் கொடுக்கல, குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்கல. சீமான் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மக்கள் கிட்டத்தட்ட 48,500 பேர் அந்த மக்கள் வந்து சீமான் அவர்களை தேர்ந்தெடுக்கணும்னு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும்னு நினைச்சு தான் அங்கே வாக்கு செலுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஒரு நட்சத்திர வேட்பாளருங்கிற அந்தஸ்துல அந்த தொகுதிகளில் மக்கள் வந்து சீமான் அவர்களை தேர்ந்தெடுக்கணுங்கிற ஆர்வத்தில் வாக்குகளை செலுத்தினாங்க. ஆனாலும் 10 கட்சி 15 கட்சிகளோட கூட்டணிக்கு போகக்கூடிய அதிமுக திமுக 2 கூட்டணி கட்சிகளும் அங்கே பெரிய அளவில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தேர்தலுக்கு தேர்தல் பணம் கொடுக்குறாங்க, குவார்டர் கோழி பிரியாணி கொடுக்குறாங்க, நிறைய பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய சூழலையும் 48,500 வாக்குகளை வாங்கின சீமானுடைய தொகுதி திருவொற்றியூர். இந்த முறை சீமான் திருவொற்றியூர்ல போட்டியிடுறாரா அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். இல்ல வேற ஏதாவது தொகுதியில போட்டியிடுறாரா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கும். அந்த வகையில இந்த தொகுதியில கள ஆய்வுகளை நம்ம பார்க்க போறோம். இத்தனை தேர்தல்களையும் சந்தித்து 2026 எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு வாக்குகள் வாங்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டினுடைய 10வது சட்டமன்ற தொகுதி திருவொற்றியூர். இந்த திருவொற்றியூர் தொகுதியின் உள்ள சிறப்பு அம்சங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய சென்னை பட்டினத்தை ஒட்டிய பழமையான கடலோர கிராமங்களில் திருவொற்றியூரும் ஒன்று. துறவி பட்டினத்தார் முக்தி அடைந்து ஜீவசமாதி அடைந்த இடமும் திருவொற்றியூர் தான். இத்தொகுதியில் அடங்கிய மணலியில் ஏராளமான ரசாயன தொழிற்சாலைகள் அமைந்துள்ளன. பக்கிங்காம் கால்வாய், இப்போ நம்ம பக்கிங்காம் கால்வாய் அப்படின்னாலே நமக்கு தெரியும், இந்த சென்னை மழை வெள்ளம் வரும்போதெல்லாம் நமக்கு சென்னையினுடைய மழைநீரை வடிகட்டுறதுக்கு இதெல்லாம் ஒரு கால்வாயே தேவைப்படுகிறது. சென்னை மாநகராட்சிக்குள் நுழைவது திருவொற்றியூர் தொகுதியில் தான். இப்பகுதியில் 20க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்கள் உள்ளன. திருவொற்றியீஸ்வரர் என அழைக்கப்படும் தியாகராஜ சுவாமி உடனுரை வடிவுடையம்மன் கோவில், காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோவில், பட்டினத்தார் கோவில், அகத்தீஸ்வரர் கோவில், வடகுருஸ்தலம் என அழைக்கப்படும் தட்சிணாமூர்த்தி கோவில் உள்ளிட்ட கோவில்கள் அடங்கிய ஆன்மீக நகரமும் திருவொற்றியூர் தான். கடந்த காலங்களில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இன்னைக்கு வந்து நம்ம வந்து கூவம் நதி அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், கூவம்னா ஒரு நாத்தம் முடிச்ச நதிப்பா, கூவம் பக்கம் போனாலே கப்படிக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா கூவம் என்பது கங்கை நதிக்கு ஈக்குவலாக ஒரு புண்ணிய நதியாக தமிழ்நாட்டில் ஓடின ஒரு நதி. அந்த கூவத்தில் கடற்கரை ஓரத்தில் கிட்டத்தட்ட 117க்கும் மேற்பட்ட கோவில்கள் அந்த இடத்துல அமைந்தது. 3 மாவட்டத்தினுடைய விவசாயத்திற்கு பாசனத்துக்கு வழிவகுத்த ஒரு நதி தான் கூவம் நதி. ஆனால் இன்னைக்கு கூவம்னா எப்படி ஆயிடுச்சுன்னா குப்பையாக கலீஜாக ஒரு கப்படிக்கிற ஒரு ஆறாக மாறிவிட்டது. அவ்வளவு சுத்தமான ஒரு புண்ணிய நதி. அந்த புண்ணிய நதியை வீணாக்கி நாசமாக்கி அதை இன்னைக்கு சாக்கடை நதியாக மாற்றின பெருமை இந்த திராவிட ஆட்சியாளர்களுக்கு தான் சேரும். அது ஒரு பெரிய வரலாறு. அந்த வரலாறு நம்ம பேசி ஆகணும். அதை நம்ம தொடர்ந்து பேசுவோம். அது மட்டும் இல்லாம எண்ணூர் அனல் மின் நிலையம், அசோக் லேலண்ட், எண்ணூர் பவுண்டரி, எம்ஆர்எஃப் டயர், சென்னை எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, மெட்ராஸ் உர ஆலை, என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிள், கார்போரண்டம், டிபிஎல், எம்பிஎல், எவரடி என ஏராளமான கனரக தொழிற்சாலைகளும் இங்கே தான் அமைஞ்சிருக்கு. இதனால தான் நம்ம சொல்றோம், இத்தனை தொழிற்சாலைகளும் சேர்ந்து அந்த கடலை வந்து அசுத்தமாக்குறாங்க. இங்கேருந்து போகக்கூடிய
நிறைய கழிவு நீர்களும் ரசாயன நீர்களும் போய் கடல்ல கலக்குது. பெரிய பிரச்சனை. இப்போ சமீபத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம். இந்த எண்ணூர்ல வந்து கடல்ல வந்து எண்ணெய் கொட்டுச்சு இந்த சிபிசிஎல் கம்பெனினால பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. இப்படி தொடர்ச்சியாக திருவொற்றியூர் தொகுதி பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துதுன்னா அதுக்கு காரணம் இதுதான். இந்த தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளை பார்த்தோம்னா அம்பத்தூர் வட்டம், கத்திவாக்கம் நகராட்சி, திருவொற்றியூர் நகராட்சி, மணலி பேரூராட்சி, சின்ன சேக்காடு பேரூராட்சி. மொத்த வாக்காளர்கள் இந்த தொகுதியிலே மொத்த வாக்காளர்கள் 2,74,086 வாக்காளர்கள். இதுல ஆண் வாக்காளர்கள் 1,34,977, பெண் வாக்காளர்கள் 1,38,980, மூன்றாம் பாலினத்தவர்கள் வந்து 129 பேர் இந்த தொகுதியில் இருக்காங்க. திருவொற்றியூர்ல இதுவரைக்கும் வென்றவர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுக எப்போதுமே தனிச்சு போட்டியிடாது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கோம். 7 முறை திமுக போட்டிட்டு இருக்கு. அதிமுகவுடைய கூட்டணி 4 முறையும், காங்கிரஸ் 2 முறையும் போட்டிட்டு இருக்கு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 2016 சட்டமன்ற தேர்தல். 2016 இந்த 2016 தேர்தலில் திமுக கூட்டணி 82,205 வாக்குகள் வாங்குறாங்க. 43.25 விழுக்காடு வாக்குகள். அதிமுக கூட்டணி 77,342 வாக்குகளை பெற்று 40.69 விழுக்காடு வாக்குகளை பெறாங்க. அப்ப தேமுதிக மக்கள் நல கூட்டணி, அந்த மக்கள் நல கூட்டணியில தேமுதிக போட்டிடுறாங்க. 13,463 வாக்குகளை தேமுதிக பெறாங்க. இங்க பாமக மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அப்படின்னு சொல்லி 2016 தனித்து களமாண்டாங்க. அப்ப 4,025 வாக்குகள் தான் பாமக பெறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி முதல் சட்டமன்ற தேர்தல் அப்பதான் போட்டிடுறாங்க. 3,961 வாக்குகளையும், பிஜேபி 3,313 வாக்குகளையும் 2014 பெறாங்க. அப்ப நாம் தமிழர் கட்சியோட சின்னம் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்துல போட்டிடுறாங்க. 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் திமுக 1,10,107 வாக்குகள், கிட்டத்தட்ட 59.89 விழுக்காடு வாக்குகளை பெறாங்க. இங்க டிஎம்டிகே போட்டிடுறாங்க. அதிமுக கூட்டணியில தேமுதிக போட்டிடுறாங்க. 26,732 வாக்குகள், 14.54 விழுக்காடு வாக்குகள் தான் பெறாங்க. ஆனா மக்கள் நீதி மையம் புதியதாக வந்த ஒரு நடிகருடைய கட்சி 18,406 வாக்குகளை பெற்றாரு. டார்ச் லைட்டை வைத்து டிவி எல்லாம் உடைச்சாரு. இப்ப அந்த ஒருத்த ராஜ்யசபா சீட்டுக்காக திமுக கிட்ட போயிட்டாரு. அதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை. அங்க நாம் தமிழர் கட்சி 15,748 வாக்குகள், 8.56 விழுக்காடு வாக்குகளை பெறாங்க. 2021 இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். என்னன்னா 2021 நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி. மீடியாக்கள் எல்லாமே பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணாங்க. சீமான் அவர்களுடைய பிரச்சாரங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகளுக்கு பிரச்சாரம் போனாரு. அப்படி இருந்தும் திருவொற்றியூர் தொகுதியிலையும் பிரச்சாரம் பண்ணாரு. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் 88,185 வாக்குகள் பெற்று திமுக அங்க வெற்றி பெறுது. கூட்டணி கட்சிகளோடு 44.34 விழுக்காடு வாக்குகளை பெறாங்க. அதிமுக 50,524 25.40 விழுக்காடு வாக்குகளை பெறாங்க. நாம் தமிழர் கட்சி 48,597 வாக்குகள், 24.43 விழுக்காடு. அப்ப நம்ம பாருங்க 88, 50,000, 48,000. அப்ப என்னன்னா அந்த மக்கள், திருவொற்றியூர் மக்கள் சீமானை தேர்ந்தெடுக்கணும், சீமான் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்று 48,597 பேர் வாக்குகளுக்கு பணம் பெறாமல், ₹1 காசு வாங்காம கோட்டர் கோழி பிரியாணி இல்லாம மனசாட்சிப்படி இந்த மண்ணையும் மக்களையும் காப்பாற்ற வேண்டும், இந்த திருவொற்றியூர் தொகுதியை வந்து நிறைய தொழிற்சாலைகளிடமிருந்து காப்பாற்றணும்னு நினைச்சு 48,000 பேர் வாக்கு செலுத்திருக்காங்க. இங்க மக்கள் நீதி மையம் படுத்தை விட்டு 7,053 வாக்குகள் தான். அங்க பாருங்க, இதே மக்கள் நீதி மையம் 18,000 வாக்குகளை வாங்கியிருந்தாங்க. ஆனா 21 கம்மி. அப்ப நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலுக்கும் வாக்கு வங்கி அதிகரித்து கொண்டே போகுது. இதுதான் உதாரணம். அப்ப அமமுக, இப்ப அதிமுக இருந்து பிரிஞ்சு வந்தார்ல நம்ம அண்ணன் டிடிவி, புரட்சியாளர், தமிழகத்தின் புரட்சியாளர், தமிழகத்தின் சின்ன சேகுவார் அண்ணன் டிடிவி இருக்காருல்ல, அவர் வந்து 0.71 விழுக்காடு வாக்கு. அவர் தான் அந்த 20 ரூபா டோக்கனு, நமக்கு ஆர்கே நகர் தொகுதியில் 20 ரூபா டோக்கன் எல்லாம் கொடுத்தாருல, குக்கர் சின்னம், அந்த 20 ரூபா டோக்கன்னால அண்ணனை ஞாபகத்துக்கு வந்துருவாரு. அப்படிப்பட்ட ஒரு தலைவர். இப்ப அவர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, போட்டியே டிவிகே விசஸ் டிஎம்கே தாங்க அப்படிங்கிறாரு. ஏன்னா அண்ணன் ஒரு அரசியல்வாதிங்கிற மறந்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்கணும், அதிமுகவுக்கு போட்டியாக தான் நாங்க வந்தோம், போட்டியே அமமுகவுக்கு திமுகவுக்கு தான் நம்ம பெருமைப்படலாம். ஆனா அதை விட்டுட்டு தாவேக்காக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு நடிகர் கட்சியில போய் அண்ணன் விழுந்துட்டு இருக்காரு. எத்தனை சீட்டு கொடுப்பாங்கன்னு தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா 2024 பாராளுமன்ற தேர்தல். இந்த பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 91,163 வாக்குகள், 52.39 விழுக்காடு வாக்குகளை பெறாங்க. அதுல அதிமுக கூட்டணி 33,260 வாக்குகள், 19.11 விழுக்காடு வாக்குகளை வாங்குறாங்க. அதற்கு அடுத்து நாம் தமிழர் கட்சி 22,718, பிஜேபி 19,475. உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், ஒவ்வொரு தொகுதிக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து ஒவ்வொரு தேர்தலையும் வாக்கு வங்கி அதிகமாக தானே வாங்குது, அந்த பட்சத்துல
கிட்டத்தட்ட 48,000 வாக்கு 2021 வாங்கினவங்க 24ல வந்து ஒரு 50,000 வாக்காவது வாங்கியிருக்கணும்ல. ஆனா ஏன் வந்து 22,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்கன்னா, இது நாடாளுமன்ற தேர்தல். தங்கள் பாரத பிரதமர் வேட்பாளர் யார் என்று சொல்லாமல், அங்கு சீமான் போட்டியிடாமல், அங்க வந்து வேறு ஒரு வேட்பாளர் அங்க போட்டியிடுறாங்க. சீமானை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றதுனால கிட்டத்தட்ட 48,000 வாக்குகள் வாங்குறாங்க. அந்த பட்சத்துல 2024ல 22,718 வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெறுது. அதே போல தேர்தலுக்கும் 15 நாட்களுக்கு முன்பாக தான் ஒளி வாங்கிங்கிற ஒரு சின்னத்தை கொடுக்குறாங்க. அந்த சின்னத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறின ஒரே கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். இதுல மிகையே இல்ல. கீழே கமெண்ட் பண்றவங்க என்ன வேணாலும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆனா ஒவ்வொரு தேர்தலையும் நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி என்பது அதிகரித்து கொண்டே இருக்கு. அடுத்து நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை பார்ப்போம். நாம் தமிழர் கட்சி 2016ல 3,916 வாக்குகளை தொடங்கி 2024ல 22,718, இதுல சீமான் அவர்கள் போட்டியிடும் போது 48,597 வாக்குகள். இப்ப 2026ல நாம் தமிழர் கட்சி எவ்வளவு வாக்குகள் வாங்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப 2026ல அந்த திருவொற்றியூர் தொகுதியில சீமான் அவர்கள் போட்டியிட்டால், ஏன்னா 21ல 3வது இடம் 48,000, அதிமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் 2,000 வாக்குகள் தான் வித்தியாசம். இப்ப ஒருவேளை திருவொற்றியூர் தொகுதியில சீமான் போட்டியிட்டால் 34 விழுக்காடு வாக்குகளை பெற்று சீமான் வெற்றி பெறார். என்னங்க ஒரு ஆச்சரியமா இருக்குன்னு கேட்கலாம். இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக, இயற்கை வளங்களுக்காக, ஆடு மாடுகளுக்காக, மரம் செடி கொடிகளுக்காக தொடர்ச்சியாக தண்ணீர் மாநாடு நடத்தி, கடலம்மா மாநாடு நடத்தி, இப்படி பல மரங்களுக்காக பேசுவோம், மரங்களோடு பேசுவோம் என்ற மாநாடுகள்லாம் நடத்தி இன்னைக்கு எந்த அளவுக்கு மரங்களும் நீரும் கடலும் நமக்கு முக்கியம் என்று சீமான் சொல்லிட்டு இருக்காரு. 1000 ரூபாய் முக்கியம் இல்ல, இலவச பேருந்து முக்கியம் இல்ல, எனக்கு தரமான கல்வி முக்கியம், தரமான மருத்துவம் முக்கியம், தரமான குடிநீர் முக்கியம். இன்னைக்கு குடிநீருக்காக நம்ம இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து பிச்சை எடுக்க போறோம். இன்னைக்கு பல நாடுகள் பாலைவனமாக மாறிடுச்சு, வறட்சி ஆயிட்டு. இன்னைக்கு அரபு தேசங்கள் முதற்கொண்டு என்ன பண்றான்னா தண்ணீர் அடைஞ்சிட்டான். குடிக்கக்கூடிய நீர்ல தண்ணீர் உடைஞ்சிருக்கான். கத்தாருங்கிற நாடு பகிரங்கமாக அறிவிப்பு செய்து அடுத்த 3 தலைமுறைக்கான நீர் என்கிட்ட இருக்குங்கிறான். பெட்ரோல் நாடு தான், பெட்ரோல் தான் வளம் அங்க, ஆனாலும் பாலைவன நாடு. ஆனா தமிழ்நாட்டில் அனைத்து வளங்களும் இருந்தும் இங்க நீர்த்தேக்கங்கள் இல்ல. இங்க இருக்கக்கூடிய குளங்கள், ஏரிகள், கண்மாய்கள் எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டோம். ஆறுகளை அழிச்சிட்டோம், ஆற்று மணல் அள்ளிட்டோம். அப்ப என்ன ஆகும்னா மழை இல்லாம போயிடுச்சு. இப்ப பாருங்க, போன ஆண்டை விட இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 8-9 விழுக்காடு வந்து மழைப்பொழிவு கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு ஆண்டும் மழைப்பொழிவு குறைஞ்சிக்கிட்டே போகுது. குடிக்கக்கூடிய நீருக்கு தட்டுப்பாடு ஏற்படுகிறது. ராமநாதபுரம், சிவகங்கை போன்று ஒட்டுமொத்த தமிழ்நாடும் விரைவில் மாறிடும்னு சீமான் தொடர்ச்சியாக பேசினார். சமீபத்துல திருவையாறு நீர் மாநாடு, அதுல கூட சீமான் அவர்கள் அவ்வளவு தெளிவாக ஒரு பேராசிரியர் போல நீர் எந்த அளவுக்கு முக்கியம்னு பாடம் எடுத்தாரு. இந்த பாடத்தை எடுக்க எந்த அரசியல் கட்சி தலைவனுக்கும் தமிழ்நாட்டில் தகுதியில எடுக்கவும் முடியாது. அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் பாருங்க 1000 ரூபாய் கொடுக்குறோங்க, இலவசமா டிவி தரங்க, மிக்சி தரங்க, அதுதான் பேசுவாங்க. ஆனால் சீமான் அடுத்த தலைமுறைக்கான அரசியல் பேசுறாரு. மக்கள் விழிப்புணர்வு கொண்டு விட்டார்கள். அந்த வகையில சீமான் திருவொற்றியூர் தொகுதியில போட்டியிட்டால் 34 விழுக்காடுகள் வாக்குகள் எடுத்து திமுகவை விட 5 விழுக்காடு வாக்குகளை அதிகமாக எடுப்பாரு. திமுக கூட விசிக இருக்கலாம், காங்கிரஸ் இருக்கலாம், அப்புறம் வந்து இன்னும் எத்தனையோ பல கட்சிகள் இருக்கலாம். அப்படி இருந்தும் தனித்து களமாடக்கூடிய சீமானை அந்த மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. டிஎம்கேக்கு 29 விழுக்காடு, அதிமுக கூட்டணி, பாஜக மீது பல்வேறு விமர்சனங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது 27 விழுக்காடுகள். ஒரு நடிகருக்கான கட்சி, அந்த தொகுதியில் ஒரு தேட்டர் இருக்குன்னா அந்த தேட்டர்ல போய் முதல் 4 ஷோ பார்க்குறவங்க மட்டும்தான் விஜய்க்கு ஓட்டு போடுவான். அதுதான் உண்மை. படித்தவர்கள், பண்பானவர்கள், இந்த மக்களை நேசிக்கக்கூடியவர்கள், அடுத்த தலைமுறைக்கான அரசியலை சிந்திக்கக்கூடியவர்கள் ஒருபோதும் ஓட்டு போட மாட்டான் டிவி. அவன் கேட்கறான், தண்ணீர் மாநாட்டுக்கு ஒரு டிவி கேட்கறேன், சைடிஸ் நீங்க தருவீங்களா இல்ல சைடிஸ் நாங்க வாங்கிட்டு வருவாங்கிறான். இதுதான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தற்கூறிகளோட அரசியல். அதனால நம்ம அதை கடந்து போவோம். ஒருவேளை சீமான் போட்டியிடல, அங்க வேற ஏதாவது வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்க அப்படின்னா திமுக 34 விழுக்காடு வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 30 விழுக்காடு வாக்குகளையும், கிட்டத்தட்ட ஏற்கனவே 22,000 வாக்குகள் வாங்கின நாம் தமிழர் கட்சி இந்த முறை 48,000 50,000 வாக்குகள் ஆல்ரெடி அவங்க கையில வச்சிருக்காங்க. அதிமுக கூட்டணி ஏற்கனவே சொன்னதுதான், பல்வேறு விமர்சனங்கள் அதிமுக கூட்டணியும் சரி, காங்கிரஸ் பிஜேபி மீதும் இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் வந்து 3 விழுக்காடு வாக்குகளை தான் வாங்கும். ஆனா அங்க கிட்டத்தட்ட 4 விழுக்காடு வாக்குகள் தான் வித்தியாசம். நிறைய பேர் சொல்லலாம், சீமான்னா டெபாசிட் வாங்கவே மாட்டாருங்க, சீமான் கட்சியில் யாராவது ஒருத்தவங்க டெபாசிட் வாங்க சொல்லுங்க அப்படின்னு. யாரும் ஒரு கவுன்சிலர் கூட இல்லம்மா. கவுன்சிலர் இருக்காங்க, இதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் கவுன்சிலர் ஜெயிச்சவங்க இருக்காங்க. அங்க போய் பாருங்க, அந்த தகவலை இணையதளங்கள்ல பாருங்க, அவங்க எந்த அளவுக்கு ஜெயிக்கிறாங்க. ஒரு கவுன்சிலர் நாம் தமிழர் கட்சியில இருந்தா எந்த அளவுக்கு அந்த தொகுதி நல்ல தொகுதியாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்க மூலியமா தெரியும். அது மட்டும் இல்லாம நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் இங்க அறிமுகம் இன்னும் செய்யப்படல. அப்படி ஒருவேளை அறிமுகம் செய்யப்பட்டு அந்த வேட்பாளர் ஒரு ஸ்டார் வேட்பாளராக இருக்கலாம், இல்ல அண்ணன் சீமான் அவர்களே திருவொற்றியூர்ல போட்டியிடலாம். சீமான் போட்டியிட்டார்னா ஏற்கனவே நம்ம வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒருவேளை சீமான் போட்டியிடாத பட்சத்தில் வேற யாராவது போட்டியிடுறாங்கன்னா அங்கு போட்டிய திமுக விசஸ் நாத்தாக்கா தான்.
டிஎம்கே விசஸ் என்டிகே தான் அந்த போட்டி அங்கே கள நிலவரம். ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய பல்வேறு தொழிற்சாலைகள், இப்போ எம்ஆர்எஃப் டயர் கம்பெனி இருக்கு, சிபிசிஎல் நிறுவனம் இருக்கு, பல நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனத்தினால அந்த மண் வந்து நாளுக்கு நாள் மலடாய் கொண்டே போகுது. மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ திமுக என்ன பண்ணும்னா, மீனவர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்புன்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு மீனவர் கூட இது வரைக்கும் கைது பண்ண, இலங்கை கடற்படை கைது பண்ண ஒரு மீனவர் கூட வெளில கொண்டு வர மாட்டான். அப்படிதான் திமுக வேஷம் போட்டுட்டு இருப்பான். அந்த மக்களுக்காகவும் அந்த மீனவர்களுக்காகவும் அங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள் அந்த தொகுதியிலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக சீமான் அங்க போட்டியிடுவார். அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் யாரு போட்டியிட்டாலும் வெற்றி பெற்றாலும் இது நடக்கும். அந்த மண்ணு பாதுகாக்கப்படும், அந்த மக்கள் பாதுகாப்பாக சுகாதாரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வாங்க. அந்த பட்சத்தில் நாம் தமிழர் கட்சிக்கு சீமான் அவர்கள் போட்டியிடாமல் இருந்தால் நாம் தமிழர் கட்சிக்கு 2வது இடம். ஒருவேளை பிரச்சாரங்கள் அந்த தொகுதியை இன்னும் ஆழமாக அந்த வேட்பாளர் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தொகுதி பொறுப்பாளர்கள்லாம் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த சின்னத்தை, விவசாய சின்னத்தை சேர்த்தாங்கன்னா வெற்றி என்பது நாம் தமிழர் கட்சிக்கு உறுதியான ஒரு வெற்றியாக இருக்கும். திருவொற்றியூர் தொகுதியை சென்னையினுடைய முதல் தொகுதியாக நாம் தமிழர் கட்சி கைப்பற்றும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.